நல்ல தலைவர்கள் அமையலல்ல. நம்மளோட தேவைகள நமக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய வலிமையான கட்சிகள் இதுவரைக்கும் நம்மளுக்காக இருந்தது இல்லல்ல. கல்வி, பொருளாதாரம், ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா துறைகளும் நம்ம பின்தங்கியே இருக்கிறதுக்கு இது மட்டும் தானா காரணம்? சரி, இதுதான் இப்படி இருக்கு. அடுத்து நம்மளோட நம்பிக்கைய எந்த தலைவர் மேல தூக்கி வைக்கலாங்க? எந்த கட்சி நமக்காக போராடும் அப்படின்னு அவங்க பின்னால நம்ம போய் நிக்கலாம் அப்படின்ற அந்த கேள்விய வெளிப்படையா யாருகிட்ட கேட்டாலும், என்னங்க முழு மனதோட இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான நிலையிலயும் யாருமே இல்ல. இது யாரையும் குறை சொல்றதுக்கும் குத்தம் சொல்றதுக்கும் இல்ல. ஆனா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள மாற்றம் நம்மளுக்கு தேவை அப்படின்னு அந்த எண்ணத்துல நம்ம எல்லாமே ஒருமைப்படுறோம்னு நினைக்கிறேன். இதை யோசிச்சுட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதுக்கெல்லாம் இது மட்டும் குறை சொல்லாதீங்க, இதுக்கு வேற காரணம் இருக்கு, முதல்ல நீங்க உங்களை திருத்திக்குங்க அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னா என்னங்க நினைப்பீங்க? வணக்கம் லைஷால ஒரு 2 நாளைக்கு முன்னுக்கு வந்த பதிவு நான் பார்த்தேன். இங்க பலர் இன்னும் பார்க்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த பதிவை முழுமையாக பாருங்க நண்பா. அதாவது தலைவர் சரியில்லை, கட்சி சரியில்லை, இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத விட நம்மளோட தாத்தா பாட்டி அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் முத மலேசியாவுக்கு வந்தப்ப எந்த தலைவரை நம்பி அல்லது எந்த அரசாங்கத்தை நம்பிக்கை வந்தாங்க? அவங்களோட உழைப்பின் பால் நம்பிக்கை வைத்து ஆக்சுவலி அந்த நேரத்துல நடந்தது எல்லாமே ஒரு குடும்ப தலைவர் அவங்க குடும்பத்துக்காக உழைத்ததும் இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி எஸ் அந்த ஒரு விதை தான் இப்ப நாம நிக்கிற இந்த மரத்துக்குண்டான ஒரு ஆரம்பம். ஏத்துக்கிறீங்களா? உலகத்துக்கே பல விஷயங்களை கத்துக் கொடுத்த பாரம்பரியம் அப்படின்னு பெருமையாக நம்ம மாறு தட்டிக்கிட்டாலும் இந்த நாட்டுக்கு நம்மளோட தாத்தா பாட்டிக்கிட்டு இருந்து நாம என்னத்தை கத்துக்க போறோம் அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கு வணக்கம் லேஷோட இந்த முழுமையான அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நண்பா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விடை கிடைக்கும். ஆமாங்க, பொறுப்பும் அதோட கடமையும் யாருக்கிட்ட தெரியுங்களா இருக்கு? ஒரு குடும்ப தலைவர்கிட்ட இருக்கு. நீங்க உங்க குடும்பத்தை சரியாக பார்த்துக்கிறதுக்கு இருக்கக்கூடிய வழி வாய்ப்புகளை முழுமையாக சரியான நேரத்துல கேட்டறிஞ்சு அதை பயன்படுத்திக்கிறது தான் இப்ப தற்போதைய தீர்வு மட்டும் இல்ல, இது நிரந்தர ஒரு பழக்கமானுச்சு அப்படின்னா கேட்கிற இடத்துல இருந்து எதிர்பார்த்து அதை நம்பி வாழக்கூடிய இடத்துல இருந்து குறைகள் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து நண்பா நிச்சயமாக சத்தியமாக கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம மாறியே ஆகும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் எதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்றோமோ இல்லையோ ஒரு விஷயத்த, அதாவது கல்வியை முன்னிறுத்தி எதுவாக இருந்தாலும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகிடும் கற்கை நன்றே எப்படியாவது பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிடணும் அப்படின்னு அந்த எண்ணம் நம்மளோட தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு. அதோட மாற்றங்களும் அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்குன்னு எல்லாருமே டாக்டர், லாயர், இன்ஜினியர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் படிக்கணும் இல்லைங்க. எல்லாருமே அவங்க திறனுக்கும் திறமைக்கும் ஆசைக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஏத்த மாதிரி கல்வி வாய்ப்புகள் அப்படி கொட்டி கிடக்கிற யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு சரியான நேரத்துல முன்னுரிமை கொடுக்கிற அந்த ஒரு பொறுப்பை நிச்சயமாக குடும்ப தலைவர்கள், எஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற முக்கியமான பெற்றோர்கள் நீங்க ஏத்துக்கிட்டே ஆகணும். இந்த நேரத்துல பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் சொன்னாலும் படிக்க மாட்டாங்க, இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எரிஞ்சிட்டு இது ரூல்ஸ் இப்படிதான் செய்யணும், இந்த வயதுல படிச்சுதான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு மாற்றத்தை பழக்கமாக ஏற்படுத்திக்குங்க நண்பா. நிச்சயமாக கல்வித்துறை மாறுனுச்சு அப்படின்னா, கல்வி மூலியமாக நம்ம மேம்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொருளாதாரம் மாறுங்களா இல்லையா? இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே தான் எஸ் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு பல காரணங்களாக இருக்கு. அதுவும் நிச்சயமாக மாறும். ஸோ இது எல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயத்த விதைய கல்வி மூலியமாக சரியான நேரத்துல விதைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத விட ஒரு கட்டாயத்துல இப்ப இருந்தே ஆகணும். உலகமே அப்படி ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம இன்னும் அந்த அடிப்படை அல்லது அத்தியாவசியத்துக்கு மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இல்லாம எஸ் இதுதான் நிலைமை, மாறக்கூடிய நேரத்துல மாறும், கண்டிப்பாக கேள்விகள் எழுப்பிக்கிட்டே இருப்போம். அதே நேரத்துல நாம நம்மளை பார்த்துக்கிறது, எஸ் சுயநலமாக பார்த்துக்கிறது, அது நம்ம குடும்பத்தை நல்லா வச்சிருக்கோம், நம்மளை சார்ந்த உற்றார் உறவினர்களை ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு விஷயமாக வச்சிருக்கோம். சமுதாயம் நிச்சயமாக சத்தியமாக உருமாறும். இதுதாங்க ஆக்சுவலி ஒரு சக்தி பெற்ற ஒரு சுயநலம் ஒரு உருமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொது நலமாக மாறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நண்பா மறுபடியும் வணக்கம் லேஷாவோட இந்த பதிவுக்கு கண்டிப்பாக நன்றி. ஒரு தெளிவான ஒரு நம்மளோட அந்த எண்ணத்தை வெளிக்கொண்டு வர சரியான ஒரு நடைமுறையில சொன்ன ஒரு விஷயம். கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்க. அண்ட் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே பகிர்ந்துக்குங்க. என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாலும் மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பிக்கக்கூடிய நேரம் காலம்லாம் தாண்டிடுச்சு, அதோட கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். கண்டிப்பாக இந்த நேரத்துல விதைப்போம் நண்பா, நிச்சயமாக உருமாறியே ஆக வேண்டும். இது நமது பெருமை இல்லை, இதுதான் தற்போதைக்கு நமது சமுதாய கடமை. வெற்றி வணக்கம்.